ஓம் சாந்தி 28/11/2023 சாகார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, ஞானம் என்பது வெண்ணெய், பக்தி என்பது மோர். தந்தை உங்களுக்கு ஞானம் என்ற வெண்ணெய் கொடுத்து உலகத்திற்கு அதிபதியாக ஆக்கிவிடுகிறார். எனவேதான் ஸ்ரீ கிருஷ்ணரின் வாயில் வெண்ணெய் காட்டியிருக்கிறார்கள். கேள்வி: நிச்சய புத்தியின் அடையாளம் என்ன? நிச்சய புத்தியின் ஆதாரத்தில் என்ன பிராப்தி ஆகிறது? பதில்: அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நிச்சய புத்தியுடைய குழந்தைகள் ஒளியின் மீது பலியாகக்கூடிய உண்மையான விட்டில் பூச்சியாக இருப்பார்கள், வட்டமிடுபவர்கள் அல்ல. யார் ஒளியின் மீது பலியாகி விடுகிறார்களோ அவர்கள் ராஜ்யத்தில் வருவார்கள். வட்டமிடுபவர்கள் பிரஜைகளில் சென்று விடுவார்கள். இரண்டாவது பாயிண்ட், பூமியே பிளந்தாலும் தர்மத்தை விடமாட்டோம். இதுதான் நிச்சய புத்தியுடைய குழந்தைகளின் வாக்குறுதி ஆகும். அவர்கள் உண்மையான அன்பு புத்தி உடையவர்களாகி தேகம் உட்பட தேகத்தின் அனைத்து தர்மங்களையும் மறந்து தந்தையின் நினைவில் இருப்பார்கள். முரளியின் பாடல்: ஆகாய சிம்ஹாசனத்தை விட்டு இறங்கி வாருங்கள். ஓம் சாந்தி. பகவான் கூறுகிறார், நிராகார பரம்பிதா பரமாத்மாவிற்கு பகவான் என்று சொல்லப்படுகிறது. பகவான் வாக்கு சொன்னது யார்? அந்த நிராகார பரம்பிதா பரமாத்மா சொன்னார். நிராகார தந்தை அமர்ந்து நிராகார ஆத்மாக்களுக்கு புரிய வைக்கிறார். நிராகார ஆத்மா இந்த ஷரீரம் என்கிற கர்மேந்திரியங்களின் மூலமாக கேட்கிறது. ஆத்மாவிற்கு ஆண் என்றோ பெண் என்றோ சொல்லப்படுவதில்லை. ஆத்மாவிற்கு ஆத்மா என்றுதான் சொல்லப்படுகிறது. ஆத்மா சுயம் இந்த உறுப்புகள் மூலமாக நான் ஒரு ஷரீரத்தை விட்டுவிட்டு இன்னொன்றை எடுக்கிறேன் என்று சொல்கிறது. ஆத்மாக்களாகிய நாம் அனைவரும் பரம்பிதா பரமாத்மாவின் குழந்தைகள். நிராகார பரம்பிதா பரமாத்மாவின் குழந்தைகள் என்னும் போது தங்களுக்குள் அனைவரும் சகோதர சகோதரர்கள் ஆவார்கள். பகவான் ரக்ஷகராக இருக்கிறார், பக்தியின் பலனை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அனைவருக்கும் சத்கதி அளிக்கும் வள்ளல் நான் ஒருவன்தான் என்பதை தந்தை புரிய வைக்கிறார். அனைவருக்கும் ஆசானாகி ஸ்ரீமத் கொடுக்கிறேன், மேலும் அனைவரின் சத்குருவாகவும் இருக்கிறேன் என்று தந்தை கூறுகிறார். ஆனால் அவருக்கு தந்தையோ ஆசிரியரோ சத்குருவோ யாரும் இல்லை. கிருஷ்ணரை தந்தை என்று சொல்ல முடியாது. அவரை தெய்வீக குணங்கள் நிறைந்த சொர்க்கத்தின் இளவரசர் என்று சொல்லப்படுகிறது. இறைவன் சர்வவியாபி அல்ல. சர்வவியாபி என்று சொல்வது தந்தையை அவமதிப்பதாகும். இதுபோல் நிந்தனை செய்து செய்து தர்மத்திற்கு நிந்தனை ஏற்பட்டு விட்டது. பாரதம் ஏழையாக தாழ்ந்த நிலை அடைந்து விட்டது. அப்படிப்பட்ட நேரத்தில்தான் நான் வரவேண்டி இருக்கிறது என்று தந்தை கூறுகிறார். தந்தைதான் வந்து எல்லையற்ற ஆஸ்தியை கொடுக்கிறார், அதாவது உலகத்தின் அதிபதியாக ஆக்குகிறார். நான் உலகத்தின் அதிபதி ஆகுவதில்லை. ஒருவேளை நான் அதிபதி ஆனேன் என்றால் பிறகு மாயையிடம் தோல்வி அடைய வேண்டியதாகவும் இருக்கும் என்று கூறுகிறார். மாயையிடம் நீங்கள் தோல்வி அடைகிறீர்கள், பிறகு நீங்கள்தான் வெற்றியும் அடைய வேண்டி இருக்கிறது. இது சிவ்பாபாவின் ரதம். சிவ்பாபா இதில் ரதிகனாக இருக்கிறார். மற்றபடி குதிரை வண்டி எதுவும் கிடையாது. நான் எப்பொழுது வருகிறேனோ அப்பொழுதுதான் பக்தர்களுக்கு பக்தியின் பலனை கொடுக்கிறேன். நான் லிபரேட்டராக ஆகிறேன், அதாவது விடுவிப்பவராக ஆகிறேன். துக்கத்திலிருந்து விடுவித்து அனைவரும் சாந்தி தாமம் மற்றும் சுகதாமத்திற்கு அழைத்து செல்கிறேன். நிச்சய புத்தி உடையவர்கள் வெற்றி அடைவார்கள், சந்தேக புத்தி உடையவர்கள் அழிந்து போவார்கள். முயற்சியின் மூலம்தான் பிராப்தி கிடைக்கிறது.
பகவான் ஏழை பங்காளனாக இருக்கிறார். செல்வந்தர்கள் இந்த ஞானத்தை எடுத்துக்கொள்ள முடியாது. ஏனென்றால் அவர்களோ எங்களிடம் செல்வம் நிறைய இருக்கிறது, நாங்கள் இங்கேயே சொர்க்கத்தில் இருக்கிறோம் என்று நினைக்கிறார்கள். யார் சாதாரணமாக ஏழைகளாக இருக்கிறார்களோ அவர்களைதான் தந்தை தன்னுடையவராக ஆக்குகிறார். அவர்களுடைய அதிர்ஷ்டத்தில்தான் இருக்கிறது. செல்வந்தர்களுக்கு புரிந்து கொள்வதற்கான நேரம் இல்லை. மாதேஸ்வரி அவர்களின் இனிமையான மகா வாக்கியங்கள். வெறும் ஓம் என்ற வார்த்தையை உச்சரிப்பதினால் எந்த லாபமும் இல்லை. ஓம் என்று உச்சரிப்பது என்றால் ஓம் என்று ஜபிப்பது. எப்போது நாம் ஓம் என்ற வார்த்தையை சொல்கிறோமோ அப்போது அதன் பொருள் ஓம் என்ற வார்த்தையை உச்சரிக்க வேண்டும் என்பதில்லை. ஓம் என்று சொல்வதினால் வாழ்க்கையில் எந்த லாபமும் இல்லை. ஆனால் ஓம் என்ற வார்த்தையின் அர்த்தத்தின் சொரூபத்தில் நிலைத்திருக்க வேண்டும். அதாவது வெறும் ஓம் சொன்னால் எந்த நன்மையும் இல்லை, எந்த லாபமும் இல்லை. ஆனால் ஓம் என்ற வார்த்தையின் அர்த்தத்தை புரிந்து கொண்டு அந்த ஸ்வரூபத்தில் நிலைத்திருக்கணும். அப்போதான் லாபம் இருக்கு, நன்மை இருக்கு அப்படின்னு அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஓம் என்ற வார்த்தையின் அர்த்தத்தை தெரிந்து கொள்வதினால் மனிதர்களுக்கு அமைதி கிடைத்து விடுகிறது. இப்போது மனிதர்கள் எங்களுக்கு அமைதி கிடைத்துவிட வேண்டும் என்று அவசியம் விரும்புகிறார்கள். அந்த அமைதியை நிலைநாட்டுவதற்காக நிறைய மாநாடுகளை நடத்துகிறார்கள். ஆனால் அதன் ரிசல்ட் என்னவென்றால் இன்னும் அசாந்தி மற்றும் துக்கத்திற்கான காரணங்கள் உருவாகி கொண்டே போகிறது. ஏனென்றால் அதற்கான முக்கியமான காரணம் 5 விகாரங்கள். மனித ஆத்மாக்கள் எதுவரை 5 விகாரங்களை நீக்கவில்லையோ அதுவரை உலகத்தில் ஒருபோதும் அமைதி ஏற்படவே முடியாது. எனவே முதலில் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய 5 விகாரங்களை வசப்படுத்த வேண்டும். மேலும் தன்னுடைய ஆத்மாவின் கயிற்றை பரமாத்மாவுடன் இணைக்க வேண்டும். அப்பொழுதுதான் அமைதி நிலைநாட்டப்படும். எனவே ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய 5 விகாரங்களை அளித்திருக்கிறேனா, அவற்றை வெல்வதற்கான முயற்சி செய்திருக்கிறேனா என்று தங்களை தாங்களே கேட்க வேண்டும். யாராவது நாங்கள் எங்களுடைய 5 விகாரங்களை எப்படி வசப்படுத்துவது என்று கேட்டால் அவர்களிடம் முதலில் 5 பூதங்களுக்கு ஞானம் மற்றும் யோகம் என்ற தூபம் போடுங்கள் என்ற வழி சொல்லுங்கள். அதன் கூடவே பரம்பிதா பரமாத்மாவின் மகா வாக்கியம் என்னவென்றால், என்னுடன் புத்தி யோகத்தை ஈடுபடுத்தி என்னுடைய பலத்தை பெற்றுக்கொண்டு சர்வசக்திவான் பிரபுவாகிய என்னை நினைவு செய்தால் விகாரங்கள் நீங்கிக் கொண்டே இருக்கும் என்பதாகும். இப்பொழுது இதற்கு தேவை சாதனை. அதை சுயம் பரமாத்மாவே வந்து நமக்கு கற்பிக்கிறார். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், சிவசக்தியாகி உலகத்திற்கு நன்மை செய்ய வேண்டும். தூய்மையின் ஆதாரத்தில் சோழி போன்ற மனிதர்களை வைரம் போல் ஆக்க வேண்டும். 2வது பாயிண்ட், ஸ்ரீமத் படி விகாரங்களை தானம் செய்து முழுமையான விகாரமற்றவர்களாக ஆக வேண்டும். ஒளியின் மீது பலியாகக்கூடிய விட்டில் பூச்சி ஆக வேண்டும். வரதானம், பிரச்சனைகளை சைட் சீன்ஸ் அதாவது சாலையோர காட்சிகள் என்று உணர்ந்து கடந்து செல்லக்கூடிய நினைவு ஸ்வரூப சக்திசாலி ஆத்மா ஆகுங்கள். நினைவு ஸ்வரூப ஆத்மா சக்திசாலியாக இருக்கும் காரணத்தினால் பிரச்சனைகளை விளையாட்டாக கருதுவார்கள். அது எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சக்திசாலியான ஆத்மாவிற்கு குறிக்கோளை அடைவதற்கு இவையெல்லாம் சைட் சீன்ஸாக தோன்றும்.
மனிதர்கள் செலவு செய்து கூட சைட் சீன்ஸ், அதாவது சுற்றி பார்ப்பதற்கு செல்கிறார்கள். எனவே நினைவு சொரூப ஆத்மாவிற்கு பிரச்சனை என்று சொன்னாலும், சோதனை என்று சொன்னாலும், தடைகள் என்று சொன்னாலும் அனைத்தும் சாலையோர காட்சிகள்தான். மேலும் இவை குறிக்கோளை சென்றடையும் வழியில் இருக்கும் சைட் சீன்ஸ் என்பது நினைவில் இருக்கும். ஸ்லோகன்: பிறரை கரெக்ஷன் செய்வதற்கு பதிலாக, அதாவது திருத்துவதற்கு பதிலாக தந்தையிடம் கனெக்ஷனை இணைத்துக் கொள்ளுங்கள். அப்போது வரதானங்களின் அனுபவம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஓம் சாந்தி. இன்றைய அவ்யக்த சமிகை: எந்த குழந்தைகள் அமிர்த வேளையிலிருந்து இரவு வரை முழு நாளின் தினச்சரியத்தின் ஒவ்வொரு செயலிலும் கட்டளைப்படி நடக்கிறார்களோ அவர்கள் ஒருபோதும் உழைப்பின் அனுபவம் செய்வதில்லை. அவர்களுக்கு கட்டளைப்படி நடப்பதற்கான விசேஷ பலனாக பாபாவின் ஆசீர்வாதத்தின் அனுபவம் ஏற்படுகிறது. அவர்களுடைய ஒவ்வொரு செயலும் பலன் கொடுக்கக்கூடியதாக ஆகிவிடுகிறது. அதாவது அமிர்த வேளையிலிருந்து இரவு வரை பாபா தினச்சரியத்திற்கான என்னென்ன நியமங்கள் அல்லது கட்டளைகள் நமக்கு கொடுத்திருக்கிறாரோ ஒவ்வொரு செயலிலும் அந்த கட்டளையின்படி நடக்கணும். அப்படின்னா சாப்பிடும் போது எப்படி சாப்பிடணும் அதுக்கான கட்டளை நமக்கு தெரியும். பேசும்போது எப்படி பேசணும், உள்ளுணர்வு எப்படி இருக்கணும், சேவை எப்படி செய்யணும், யோகா எப்படி செய்யணும், அமிர்த வேளையில எழுந்தா கூட எந்த ஸ்திதியில இருந்து யோகா பண்ணணும், எல்லாத்துக்கும் பாபா கட்டளைகள் கொடுத்திருக்கிறார். ஆகையால ஒவ்வொரு நாளின் தினச்சரியத்தின்படி நம்முடைய செயல்கள் இருக்கணும். அதுபோல யார் நடக்கிறாங்களோ அவங்களுக்கு எந்த உழைப்பும் அனுபவம் ஆகாது. அதே நேரத்தில் கட்டளைப்படி நடந்ததற்கான பலன் பாபாவின் ஆசீர்வாதங்கள் அவங்க அனுபவம் செய்துட்டே இருப்பாங்க. ஆகையால அவங்க எந்த காரியம் செய்தாலோ எந்த செயல் செய்தாலோ அது பலன் கொடுக்கக்கூடிய செயலாக ஆயிடும் அப்படின்றார். ஆகையால அந்த நியமங்களுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும். நியமங்களின் வட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு நாளாவது காலையிலிருந்து இரவு வரைக்கும் பக்கா பிராமணனாக இருக்கணும், உண்மையான குழந்தையாக இருக்கணும். ஒரு நாளைக்காவது அனைத்து நியமங்களையும் நான் கடைப்பிடிக்கணும் அப்படின்னு வட்டி பண்ணணும். இது தனக்குத்தானே செய்யக்கூடிய பட்டி, சங்கடனில் செய்யக்கூடிய பட்டி இல்லை. மறைமுகமாக உள்ளுக்குள்ளேயே நான் அந்த நியமத்தின் பட்டி செய்யணும். அப்போ நமக்கு ஆசீர்வாதங்களுடைய அனுபவம் ஆயிட்டே இருக்கும். ஓம் சாந்தி.